அவங்கள நான் அன்னைக்கு நான் மீட் பண்ணது தான் மேபி இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸ்லோவா நம்மள நிறைய விஷயத்துக்கு மாட்டி விட்டுருவாரு போல. உங்களுக்கு இதுலயே நல்லா மேக்ஸ் தெரியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் தெரிஞ்ச மியூசிக்கு பண்ணலாம். எதுக்கு கிடைக்குதோன்றாரு. அந்த பீட் ஆரம்பிச்சு அந்த டியூன் வந்து அப்படியே இதாகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி சிம்பு சார் போட்டு காமிக்கும்போது அப்படியே பயங்கரமா அழுதுட்டாரு. சியர்ஸ் நெட்வொர்க் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஸோ ஒரு புது ஷோல நாங்க 2 பேரும் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோல என் கூட ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் கூட இருக்காரு. ஆமா, இவர் வந்து 90s மியூசிக் டைரக்டரா இல்ல 2K மியூசிக் டைரக்டரா நமக்கே தெரியாது. ஏன்னா உன்னை கண்டேனே முதல் முறை அந்த பாட்டா இருக்கட்டும், இப்போ 2K அஸ்கு மாறோ அஸ்கா மாறோ அப்படி சொல்லிட்டு அதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயங்கர மியூசிக் போட்டிருக்காரு. ஒன் அண்ட் ஒன்லி மியூசிக் டைரக்டர் தரன்குமார் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார், வெரி குட். நல்லா So, ரொம்ப- சாப்பிட்டீங்க போல. இல்ல சார், நல்லாவே சாப்பிட்டு. இல்ல நான் சாப்பிடல, அதனாலதான். சாப்பிடலாமா? டீ இருக்கு பாருங்க. சரி சார், ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோம். எப்படி இருக்கீங்க? ஸோ தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய ஆல்பம்ஸ் மூலியமா இணைஞ்சிருக்கீங்க. பட் ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப காலம் கழிச்சு கொடுக்குறீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? யா, இட்ஸ் நைஸ் டு பி ஹியர். ஏன்னா இன்டர்வியூஸ் அண்ட் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்லாம் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இல்லையா, மியூசிக் பண்றவங்களுக்கு எல்லா ஃபார்மேட்லயும். ஸோ இன்னைக்குமே இன்டர்வியூ யாராவது கூப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போறதுதான் சந்தோஷமான விஷயம். சரி சார், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2006ல இருந்து உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. இப்போ பாத்தீங்கன்னா 20 years of தரன்குமார். ஸோ இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் 20 years of journey? உங்களுக்கு இதுலயே நல்லா மேக்ஸ் தெரியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. 2006ல இருந்து இப்போ 2024 தானே, அப்ப எப்படி 2020 years ரவுண்டா அப்படியே மொத்தமா ஒரு 20 வருஷம் சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க 20 வருஷம்னா 2 டிகேட். அப்ப யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முதல் வாய்ப்பு அது, ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிருப்பீங்க நீங்க. சோ அதெல்லாம் மியூசிக் டைரக்டர் அந்த ஜர்னி சொல்லுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா. ஓகே, ஸோ லிட்டரலி எவ்வளோ சொல்றது, 17 years 18 years கம்ப்ளீட். யா, இட்ஸ் a huge பெரிய ஜர்னி தான். பிகாஸ் 2006ல வந்து முதல் படம் பாரிஜாதம் நான் பண்ணுவேன். 21 years இருக்கும். அந்த ஒரு சாங்னால நடந்தது. 21 years உங்களுக்கு கரெக்டா 21 years கரெக்ட். அது ரிலீஸ் Check பண்ணிட்டோம். ஸோ வாய்ஸை கால்குலேட் பண்ணாதீங்க. நாங்க சொல்ல மாட்டோம், அவங்களே பார்த்துப்பாங்க. அதான் இட்ஸ் வெரி லாங் ஜர்னி எனக்கு சொல்றேன். பிகாஸ் சின்ன வயசுலயே லைக் மியூசிக் பண்ணி அந்த உன்னை கண்டேனே சாங் வந்து முன்னாடி இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்த சாங். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் பாக்கியராஜ் சார் மூலியமா வந்தனால இட் ஸ்டார்டட் தேர். அண்ட் இன்னி வரைக்கும் அந்த சாங்கை பத்தி பேசுறாங்க. அண்ட் ஸோ மெனி. ஸோ இட்ஸ் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அண்ட் அதான் சார், அந்த வாய்ப்பு, அந்த பாரிஜாதம் படத்துல அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஸோ அது ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி அதை ரிசீவ் பண்ணீங்க? அதுதான் அது அந்த டைம்ல எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எப்படியும் நான் மியூசிக் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்ற ஒரு தாட் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா அது பயம். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் தானே, அதுவும் இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். நான் வந்த டைம்லாம் ரஹ்மான் சார், இந்த பக்கம் பார்த்தா ஹாரிஸ் தேவா sir. சார், ஹாரிஸ் சார், யுவன் சார், எல்லாம் அவ்வளோ எல்லாம் பீக். ஸோ அதுல எப்படி நான் வந்து சரி எப்படியும் நம்மளுக்கு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவோம்னு நினைச்சேன்னு தெரியல. ஏதோ ஒரு கட் ஃபீலிங். பட் இட் ஆல் ஹேப்பன் த்ரூ சரண்யா பாக்கியராஜ் சாரோட டாட்டர். அவங்க காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல சந்திச்சு அது மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. 2 பேரும் ஒரே காலேஜா சார்? இல்ல அவங்க MOP வைஷ்ணவ் காலேஜ்ல படிச்சாங்க. அது கேர்ள்ஸ் காலேஜ். இதுக்கே நான் போனேன்னு கேக்குறீங்க. கல்ச்சரல் காம்படிஷன் இல்ல காம்படிஷன். அந்த காலேஜ்ல என்ன ஒரு நாள் சும்மா ஜட்ஜா கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. அந்த காலேஜுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துருந்தேன். ப்ராபப்ளி அவங்களுக்கு அன்னைக்கு ஏதோ ஜட்ஜ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ இல்லாட்டி என்னையே கூப்பிடணும். அப்ப நான் மியூசிக் டைரக்டர் இல்லையா. ஸோ போயிட்டு அந்த டைம் அவங்கள நான் அன்னைக்கு நான் மீட் பண்ணது தான் மேபி இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹியூஜ் பிளெஸிங். இப்போ உங்களுடைய மியூசிக் வந்து செம ஹிட்டா போச்சு அந்த டைம்ல, உன்னை கண்டேனே அந்த பாட்டு. ஹாரிஸ் இருக்காங்க, ரஹ்மான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் உங்க பாட்டு ஹிட் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு? அந்த ஃபீலிங் இந்த சாங் வந்து அதுக்கு முன்னாடியே கம்போஸ் பண்ணி ஒரு மழை சாங்கா தான் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து இந்த படத்துலயே அவங்க வந்து ஒரு ரெயின் சாங்கா பண்ணணும்னு சொல்லி எனக்கு முதல் தடவை போட்டு காமிச்சாங்க பாக்கியராஜ் சாரும். ஸோ அப்ப அந்த சாங் அந்த ஹைப்பர்சானிக் கேமரால
எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹை ஸ்பீட் கேமரா அப்ப பார்த்தோன்னே என்ன விஷுவல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல பார்த்த முதல் சாங். ஸோ அது அப்ப பார்த்துட்டு அதுலேருந்து எல்லா கவுண்ட் டவுன்ஸ் அண்ட் எல்லா இதுலயும் வந்து நல்லா ரீச் ஆகி எல்லா இதுலயும் டாப் 5ல இருந்து அப்படி இருக்கும்போது இட் வாஸ் லைக் அதான் எனக்கு அந்த டைம் அது பெருசா தெரியல. என்னோட 2வது படம் பண்ணி நம்ம பாட்டு யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்போ ஓஹோ ஃபர்ஸ்ட் படத்தோட பாட்டு இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது வந்து இட்ஸ் அதான் ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் ஐம் நியூ, நான் புதுசு. சடனா வந்தேன், சடனா ஒரு பாட்டு, என்னோட முதல் பாட்டு உன்னை கண்ணினே அப்படி ஹிட் ஆகி இது ரீச் ஆகும்போது இட் வாஸ் பிக். அந்த பாட்டுல வந்து அவங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னு முன்னாடி உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியும். அதுல அவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு பாட்டு தான் கொடுப்பேன். 5 மியூசிக் டைரக்டர்னா அந்த படத்துக்குள்ளேயே போனேன். அப்புறம் என் பாட்டுலாம் கேட்டு அவங்களே அதான் பாக்கியராஜ் சார். உங்க ஒர்க் பத்தி ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க. ஆனா மத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்கிற அதிகமான கேள்வி உங்க ஒர்க் பத்தினா என்ன வரும்? ஏன் இப்ப எல்லாம் அதிகமா படம் பண்றது இல்ல? அதேதான். அது நான் எப்படி சொல்ல முடியும்? படம் நிறைய வந்தா நிறைய படம் பண்ணலாம். இவ்வளவு ஓப்பனா சொல்றாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஏன் நிறைய பண்றோம்ன்றதோட எது பிடிச்சி பண்றோம்ன்றதுதான். ஸோ நான் நிறைய படங்கள் பிடிச்சி பண்ணியிருக்கேன். பட் அது சாங்ஸ் இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கு. ஓகே. பட் எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பண்ணியிருக்கேன். எந்த கைண்ட் ஆஃப் ஜானர் வந்து மியூசிக்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்? எந்த கைண்ட் ஆஃப் ஜானரா இருந்தாலும் ஓகே தான். நம்மளுக்கு தெரியுதான்னு தான் முதல்ல பார்க்கணும். எல்லா ஜானரும் இல்ல மெலடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் கம்போசிங். பட் இப்ப பாத்தீங்கன்னா மெலடி சாங்ஸே படத்துல ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எங்க போய் போடுறதுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, மெலடின்னு நீங்க கம்போஸ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல வர்ற பாட்டு, மெலடிக்கு நீங்க ஒரு கம்போஸ் பண்றீங்க, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்டா, இது நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு நிறைய சாங் பார்த்து ஆப்வியஸா நான் இளையராஜா சார் சாங்ஸ் மாதிரி இவ்வளோ பாட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணணும்னு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, மேகம் கொட்டட்டும் அந்த சாங்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெப்பி நம்பரா இருக்கும். ஆனா செம்ம மெலடியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நீங்க பண்ண மியூசிக் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படியே அந்த இமோஷன் அப்படியே டோட்டலா ஆல்டர் பண்ணிருக்கா? நீங்க ஒரு இமோஷன்ல டேரக்டர் கேட்டிருப்பாங்க, ஆனா நீங்க அந்த மியூசிக் போடும்போது அது இமோஷன் டோட்டலாவே ஆல்டர் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கு? ஏன்னா வந்து மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சீன்னாலும் நிறைய மீம்ஸ் எல்லாமே நம்மளே பார்த்திருப்போம். இது இந்த மியூசிக் இப்படி மாத்திட்டா வந்து வேற மாதிரி அப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க நடந்திருக்கா நீங்க பண்ணும்போது, கம்போஸ் பண்ணும்போது? டக்குன்னு போடா பொடியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு ஒரு மியூசிக் ஒன்று அப்பா அம்மா வாடா சாங்கோட டியூன் அதில் வரும். அந்த பாட்டை வந்து சிவமணி சரும் வாசிச்சிருப்பாரு. ஸோ கரெக்டாக அந்த தொப்புல வெட்டும்போது அந்த பீட் ஆரம்பிச்சு அந்த டியூன் வந்து அப்படியே இதாகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி சிம்பு சருக்கு போட்டு காமிக்கும்போது அப்படியே பயங்கரமா அழுதுட்டாரு என்னோட ஸ்டூடியோல கேட்டு. அப்படியே ஒர்க் பண்ணி அடுத்த ரீல் அப்படியே போகும்போது இன்னொன்று சீன் இருக்கும். இவர் இந்த சோபனா மேடம் கிட்ட வீட்டில் போயிட்டு என்ன 10 குழந்தை பெற்றுக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் தான் சொன்னாரு. அதுல ஒரு மியூசிக் ஒன்று பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லேட்டா இதே மியூசிக்கை தூக்கி இங்க வைடா அப்படின்னாரு. அப்படியே தூக்கி அந்த மியூசிக்கை கொஞ்சம் அப்படியே வச்சதுதான் அந்த இடம் அப்படியே மியூசிக். அவரை வந்து அதை சிங்கிள் ஷாட்டா நடிச்சிருப்பாரு அந்த அந்த சீனுக்கு. அது அங்க தூக்கி அங்க வச்சோன்னே என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே எழுதிட்டு இருக்கோம். லிட்டரலா இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோ, எதை எங்க பிளஸ் அவர் தான் அதுல நடிச்சிருக்காரு வேற, எதை எங்க தூக்கி வச்சா கரெக்டா இருக்கும்ன்ற அந்த ஒரு பல்ஸ் அண்ட் எவ்ரி திங் டேஸ்டியா இருக்கும். அந்த ஹேட்ஸ் ஆஃப் தான். உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த இம்பாக்ட் ஏதாவது நீங்க மியூசிக் போடும்போது, கம்போஸ் பண்ணும்போது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? மியூசிக் கம்போஸ் பண்ணும் போதா சந்தோஷமா சோகமா ஏதோ ஒன்று அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? சோகமா இருக்கும் போதுதான் போய் சோகம் மியூசிக் போடுவோன்னு இல்ல சோகம் மியூசிக் போட்டனால எது சோகமா ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல நடந்த சிச்சுவேஷன் அப்படியே லைக் எப்படின்னா நிறைய பேர் எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, அந்த பொண்ணுக்காண்டி ஒரு வழியா ஒரு சாங் போட போறேன் அந்த மாதிரி, இல்ல ஹாப்பியா நிறைய விஷயம் ஸ்லோவா நம்ம நிறைய விஷயத்துக்கு மாட்டி விட்டுருவாரு போல. இல்ல சில சாங்ஸ் டியூனா அந்த டைம்ல இருந்து கம்போஸ் பண்ணும்போது அந்த ஒரு டைம் இருந்த இது இப்ப ஞாபகம் வரும் அந்த மியூசிக் கேட்கும் போது.
சில சாங்ஸ் பூவே பூவேன்னு ஒரு சாங். அந்த சாங் அந்த டைம் பண்ணும்போது பூவே பூவே காதல் பூவே எந்தன் நெஞ்சில் பூத்தாயே எதை நினைச்சு பண்ணேன், எதனால இந்த பாட்டு வந்தது, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீலிங் இருக்கும். அப்படியே எதுவும் பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இருங்க நான் டீ குடிச்சிடுறேன். இல்ல நம்ம பேசலாம். நான் சும்மா டீ குடிக்கிறேன். உங்களோட டாபிக்க மாத்துறதுக்கு நான் Okay, சொன்னேன். அதுக்கு ஆனா நான் ஒண்ணு வச்சிருக்கேன் இதுலயே ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்க மெமரிஸ அப்படி தோண்டி எடுத்த மாதிரி ஏதாவது மியூசிக் கேட்டிருக்கீங்களா? இந்த மியூசிக் கேட்கும்போது ஆஹா இது என் ஸ்கூல் லைஃப்ல என் காலேஜ் லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்குது, இல்ல ஏதோ சம்வாட் உங்களுக்கு நடந்திருக்கு, அப்படி ஒரு மியூசிக் பாத்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எனக்கு நடந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. பட் என்னன்னா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காதல் கொண்டேன் படத்துல கடைசியில தனுஷ் சார் ஆடுவார்ல, அது அடி அடி வாங்கும் போது, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல நம்மளும் இப்படி தாண்டா அடி வாங்க போறோம்ன்ற மாதிரி எல்லாம் தோணி. ஓ எக்ஸ் பேர் அவங்க தான். இல்ல 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 அந்த மாதிரிலாம் இல்ல. எக்ஸும் கிடையாது, பையும் கிடையாது, இசடும் கிடையாது. அப்படி இப்ப நீங்க அந்த மாதிரி ஏதாவது அமைச்சிருக்கீங்களா சார்? பீங் மியூசிக் டைரக்டர் அந்த லெவரேஜ் இருக்கும். ஸோ நம்மளே ஒரு வீட்ல ஒரு ஹோம் ஸ்டுடியோ மாதிரி வச்சு நம்மளே அந்த டைம்ல யாராவது இருந்திருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் அமைச்சிருக்கீங்களா? நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், கேட்டு எப்படி அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதாவது அமைச்சிருக்கீங்களா? அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அது இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் புரியுது புரியுது. அதான் நீங்க போட்டு என்ன புடுங்குறீங்கன்னு, ஐ மீன் சாரி, என்ன வாயிலிருந்து வாங்குறீங்கன்னு. பரவாயில்ல சார், எவ்வளவு அடிச்சாலும் தாங்க நாங்க. இல்ல இல்ல இல்ல, வாயிலிருந்து என்னன்னு சொல்ல வந்தேன். ஆஹ் கண்டிப்பா அது ஒரு தருணம் இருக்கும். இல்ல, நான் அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் ஸ்டுடியோக்கு வரும்போது கேட்டிருக்காங்க. நான் அப்படி அமைச்சது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது லீக் ஆயிருக்கா? லீக் ஆயிட்டு அது வந்து லீக் ஆன மாதிரி லீக் ஆனா லவ் பண்ணலாமா நம்ம பாட்டு ஃபர்ஸ்டே லீக் ஆயிடுச்சு. அது எப்படி லீக் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையா சார்? அதான் அது உண்மை. அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற ஏன்னா அந்த டைம்ல நிறைய சிடிஸ் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா எங்கேயாவது விட்டா கூட அது இதாகும். பிளஸ் அந்த டைம் என்கிட்ட ஸ்டுடியோ இல்ல, ரெக்கார்டட் அந்த ஸ்டுடியோஸ்ல இருந்து வெளியே போகாது. பட் லிட்டரலா நம்மளுக்கு தெரியல, கார்ல ஒரு சிடி இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு கார்ல இந்த வெர்ஷன் கேட்போம்னு சொல்லி கார்ல வைப்போம். அது ஏதோ பழைய வெர்ஷன் லீக் ஆச்சு அந்த லவ் பண்ணலாமாவோட இது. ஸோ எப்படி ஆச்சுன்னே தெரியாது. நீங்க மியூசிக் கம்போஸ் பண்றீங்க, ஒரு எமோஷனான ஒரு சீன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதுதான் கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தோணுது. ஆனா செட்டே ஆகாத ஒரு டோன் வந்து டைரக்டர் சொல்றாரு, இதாங்க செட் ஆகும், எங்க இது செட்டே ஆகாது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வந்திருக்கா? So, அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இல்ல அந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி நேரத்துல மேக்ஸிமம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது ஒண்ணு ரீச் ஆகும், இது ஹிட் ஆகும். சம்பந்தமே இல்லாம வந்து சொன்னது பெருசா கிடையாது. நம்மளுக்கு இப்போ ஒரு 2-3 ஆப்ஷன் டியூனா இருக்கு அப்படின்னா, இது நல்லா இருக்குன்னா இத கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதையும் மீறி அவங்க வந்து இல்ல செட் ஆகல அப்படின்னா, அதை தூக்கி வேற படத்துக்கு வச்சுக்கிட்டு அவங்க கேட்கிற ஆமா அதை அப்படியே வச்சு பண்ண வேண்டியதான். பட் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது அந்த டேரக்டர் வேணாம்னு சொல்றது, அது ஹிட் ஆகுது, அப்போ அந்த டேரக்டர் ஏதாவது ரிவெஞ்ச் மாதிரி எப்படி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கல அப்படின்னு நானும் நிறைய ஆசைதான் படுறேன். இல்ல அந்த மாதிரி பெருசா இல்ல. அதான் அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதா ஆனது கிடையாது. பட் எனக்கு தோணும் சில சமயம், இப்ப இது வேணான்னு சொல்றீங்களே, இது எனக்கு தானே அதோட வேல்யூ தெரியும், அது ஹிட் ஆனாதான் அதோட வேல்யூ இன்னும் பெருசாகும். பட் ஸ்டில் யூனோ இட்ஸ் லைக் ஒரு புது இது குழந்தை மாதிரி இல்ல அது. அது ஸோ அதனால அது விட்டு கொடுக்க மனசு வராது. சார் இந்த டேரக்டர் பார்த்து ஓகே இந்த இவங்களுடைய படத்துக்கு நான் கண்டிப்பா மியூசிக் போடணும் அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? கோர்ஸ் மணிரத்னம் சார். ஏன்னா நான் அலைப்பாயுதே, அவரோட தளபதி இதெல்லாம் 25-30 டைம்ஸ் அந்த மாதிரி அவரோட எல்லா படத்தையும் அப்படிதான் பார்த்திருக்கேன். ஸோ ஆப்வியஸா மணிரத்னம் சார் கூட. அண்ட் கௌதம் மேனன் சார். சார் கௌதம் சாரி இல்ல கௌதம் சார் வந்து உங்களுடைய இதுல வந்து பாட வச்சிட்டீங்க பப்பி படத்துல, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பாடு. சோ அது வந்து ஏதோ ஒரு 50% ஏதாவது நிறைவேறின மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்ப ஏதாவது பேசுனீங்களா அடுத்த படம் ஏதாவது மியூசிக் பண்றதுக்கு? மியூசிக் பண்றதுக்கும் சரி, மியூசிக் அவர் பண்ணிட்டாரு, சோ அதனால கேக்குறேன். எனக்கு கௌதம் சார் வந்து இன்னொரு காட்ஃபாதர் மாதிரி. ஏன்னா அவர் தான் என்ன ஹாரிஸ் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, என்னோட மியூசிக்கை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என் ஸ்டுடியோல கேட்டாரு. அப்ப நான் ஸ்டுடியோல அவருக்கு வந்து லைவா வாசிச்சு காமிச்சேன். வாசிச்சுன்னா ஒரு பேண்ட் மாதிரி வச்சு பாடி காமிச்சேன். ஸோ அவருக்கு அதுல சில டியூன்ஸ்லாம் அவருக்கு மைண்ட்ல அப்படியே இருந்தது. ஸோ தென் ஹி செட் யூ கோ ஒர்க் வித் ஹாரிஸ் சார் அண்ட் இது ஐ யூனிட் டு ஆஸ்க் என்னை யார்கிட்டயாவது நீங்க சேர்த்து விடுங்க. அப்பதான் அவர் காக்கா காக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மின்னலே பண்ணி காக்கா காக்கா பண்ணி. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் மென்டர். என்னை வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஏதாவது ஆச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு. ஐம் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்.
பட் ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அந்த ஆடியோ ரிலீஸ்ல போய் பார்ப்போம். ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து அவர் படத்துக்கு ஒர்க் பண்ணணும். பட் ஐ ஹேட் தட் ரெஸ்பெக்ட் ஃபார் கௌதம் சார் அண்ட் ஹாரிஸ் சார். கௌதம் சார்னா அது ஹாரிஸ் தான் மியூசிக் பண்ணணும். ஒரு காம்போ. ஆமா அந்த காம்போ. ஏன்னா அது லிட்டரலி தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இல்லையா அவங்க பண்ண இதுல. ஸோ அதனால அது பக்கம் வந்து நான் என்னைக்குமே அதுக்கு ஒரு இதா இருக்கக்கூடாதுன்னு நான் எப்பவுமே நான் மியூசிக் இது பண்ணேன். இந்த ஃபியூச்சர் இஸ் ஒர்க்கிங் வித் மெனி நியூ மியூசிக் வில் டூன்ற மாதிரி தான். இப்போ கூட ஹீஸ் ஆஸ்கிங் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பண்ணலாம் நம்ம வில் டூ சம்திங். I'll be very very happy if I ஹோப்ஃபுல்லி do இன்னொரு something with him. லோடிங் Yes. கௌதம் சார் கூட வந்து ஒரு வந்ததுன்னா லோடிங். சந்தோஷப்படுவேன். ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். சார் நீங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நீங்க கொடுத்த இன்புட் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கா? அது எதுன்னு கேட்க மாட்டேன், பட் ஆகியிருக்கா? அந்த மாதிரி நான் இன்புட் யாருக்குமே நான் கொடுக்கல. என்கிட்ட ஹாரிஸ் சார் கேட்டிருக்காரு, ஏதாவது சொல்ல ஒமஹசியா அந்த மாதிரி ஏதாவது சொல்ல அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இப்ப அதுதான் கேட்கலாம் வந்து இப்ப அவர் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் சார்னாலே இந்த ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாரு. Yeah. சோ அந்த உண்மையிலேயே வந்து அதுக்கு ஏதாவது அர்த்தம் தேடி ஏதாவது பண்ணுவாரா இல்ல எங்க இருந்து அந்த வார்த்தை சிலதெல்லாம் அவர் தேடி எடுத்து பண்ணுவாரு. பட் இஸ் மாஸ்டர் இன் தட். அவர் கோரஸ்லாம் பாத்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு. அவர் அதான் டக்குன்னு ஒரு நாள் நைட் கேட்டோன்னே எனக்கு ஐயோ சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஃப்ரெஞ்ச் எல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டேன். சரி இவன் வேலைக்கு மாட்டான்னு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ண அந்த காக்க காக்க டைம்ல தான் ஒர்க் ஆமா, பண்ணீங்க. correct, correct. அதுலயே பாத்தீங்கன்னா மேஜர் வந்து ஆமா, ஆமா. ஒமஹசியா தான் Yeah, வந்து yeah. பயங்கர அது Yeah. எங்க செட் பிடிச்சாரு ஏதாவது ஒரு லீட்ஸ் அது தெரியல. பட் அவர் அந்த சாங் மட்டும் இல்ல, நிறைய சாங்ஸ் அவரோட கோரஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில மியூசிக் டேரக்டர் வந்து அப்படி ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணுவாங்க, அப்புறம் மியூசிக் டேரக்டர் ஆயிட்டு நம்ம அதான் ப்ரொமோஷன் லெவல் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க மியூசிக் டேரக்டரா இருக்கீங்க, டக்குனு இண்டிபெண்டன்ட் சாங் போறீங்க, வெப் சீரிஸ் பண்றீங்க, மாத்தி மாத்தி போறீங்க. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குதா, இல்ல உங்க மைண்ட் தாட் என்ன மாதிரி யோசிச்சு இல்ல பண்றீங்க? அதுதான் என்ன வருதோ அத நல்ல ப்ராஜெக்டா எடுத்து பண்ணணுன்றது. ஸோ வெப் சீரிஸ் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டே இல்ல, பட் 9 எபிசோட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லிட்டரலி அது ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ற இது. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாமே பண்ணியிருக்கணுன்ற ஒரு இது. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்டைல்ல என்ன வேணா பண்ணலாம், ஜாலியா பண்ணலாம். நார்மல் வெப் சீரிஸ் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த மெலடி ஜானரா இருந்தாலும் பரவாயில்ல, பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஆமா அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஸோ செங்கலம்னு ஒண்ணு பண்ணேன். அது வந்து ரொம்ப வாட் இஸ் இட்ஸ் வெரி பொலிட்டிக்கல் த்ரில்லர், ரொம்ப கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ஸோ அதை லிட்டரலாக அதை ஹேண்டில் பண்ணணும், சவுண்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பட் எது கிடைக்குதோ அதான் தெரிஞ்ச மியூசிக்கு பண்ணலாம், எது கிடைக்குதோன்றாரு. இல்ல சார், எப்படின்னா இவன் எதை கிடைச்சாலும் பண்ணுவோம். அது வந்து எல்லா ஃபார்மேட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கல்ல. நிறைய பேர் வந்து இல்ல நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல, அதுல நீங்க ரொம்ப எனக்கு டிஃபரெண்டா அது பிடிக்கும், அந்த பொலிட்டிக்கல் இந்த இதெல்லாம். இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் இல்லையா. தகராறுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக் வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் ஆனால் அதை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த சில படம் ரொம்ப இந்த சேட் எண்டிங், ரொம்ப ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம், அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கல. அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் காதலால் ஆதல் சுசீந்திரன் சார். ரொம்ப இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபிலிம். புதுமுகங்கள் இதெல்லாம் கதை அழகா அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும். கடைசியில அந்த கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. பயங்கரமா ஆளா அவங்க வச்சிருக்காங்க. நம்ம யுவன் சார் வேற கலக்கிருப்பாரு ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி, அந்த மாதிரி ஜானர் பண்ணணும் ஆசை. இது சேதுவும் கூட அந்த மாதிரி தான். சார் ஃபைனலா வந்து இப்போ இந்த செக்மெண்ட் முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா. ஸோ இதுல இருந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து என்ன வந்து வருது? ஸோ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ஏதாவது வருதா? அந்த லிஸ்ட் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, மூவிஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 படங்கள். ஈகைன்னு ஒரு படம், அஞ்சலி அவங்களோட 50வது படம். அது இட்ஸ் a ஃபீமேல் சென்ட்ரிக், ஒரு மாதிரியான ரொம்ப இன்டெலெக்சுவல் ஹீரோயினா இருப்பாங்க. ஸோ அந்த படம் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் யோகி பாபு சாரோட போயிட்டு இருக்கு. தென் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து வாட் டு சே, என்னோட ஸ்பேஸ் ஆஃப் இதுல ஆல்ரெடி டூயிங் லாட்ஸ் வித் சரிகமா திங்க் மியூசிக்கோட ஒரு பாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சாங்கா நான் பண்ணி இந்த மாதிரி ஜானர்ல பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கிறத ஹவு அதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணி நிறைய டிரெக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லி இந்த மாதிரி சாங் பண்ற மாதிரி நான் ஃபர்ஸ்டே சாங்கை பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் லிரிக்ஸ் கான்செப்ட்லாம் தெரியாது.
பட் அதை வந்து ஒரு டிரெக்டரா உள்ள வரும்போது ஹவு வி ஒர்க் ஃப்ரம் த ஸ்கிராச், அதோட ஒரு ஸ்பேஸ் இது இருக்கு. ஸோ அந்த சாங்ல நம்மளும் நடிக்கிறோம். இந்த விஷயங்கள் இது எல்லாமே இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சார் இப்போ நிறைய இதுல பாத்தீங்கன்னா அஸ்குமாரோல இருந்தே நீங்க ஒரு ரைட்டா ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு இப்ப ஹையோ பத்தி ஃபுல்லாவே இப்ப நடந்து நெக்ஸ்ட் படங்கள் ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நடிப்பேன். எனக்கு ஆமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அது இப்ப என்னன்னு தெரியல. இப்ப முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு ஒரு பயம் இருக்கும். இப்ப ப்ராபப்ளி இந்த பயம் போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் நிறைய சாங்ஸ் அதெல்லாம் நடிச்சுட்டு ஆடிட்டு எல்லாம் இருக்கிறதுனால ஸோ ஐ லைக் தட் ஆக்டிங். ப்ளஸ் நிறைய பேருங்க ஆக்ட் பண்றத சீன்ஸா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது என்ன இப்படி நடிக்கிறான் அந்த ஒரு ஃபீல் வரும். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் ஆகுற அந்த தருணத்துல நெக்ஸ்ட் வந்து தரண்குமார் அவர்களும் வராரு. அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ தரண்குமார் சாரும் அதுல வந்து இணைய வந்து காத்திருக்காரு, கூட ஆங்கர்ஸையும் நடிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த படம் வந்து நான் நடிக்க போறேன். அதுக்கப்புறமா அவங்க நீங்க பாப்பீங்களா இல்லையான்னு மட்டும் தெரியாது. நானாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொன்னேன் நீங்க முன்னாடியே. ஸோ தேங்க்யூ சார். ஸோ செக்மெண்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செக்மெண்ட் 2 வந்து ஃபுல்லா வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டெக்னீஷியன்ஸ், அதை பத்தி போறோம். ஸோ வில் ஷிஃப்ட் டு செக்மெண்ட் 2. எங்களுக்கும் சார் உங்களுக்கு ஊட்டி விடுவா? இல்ல சார், இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க இல்ல சார், ரொம்ப பிடிச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு கூட எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது அப்புறம் யூடியூப்ல போய் டாகி ஸ்டைல்னு போட்டு பார்த்தா நம்ம டாகி ஸ்டைல் கூடயே எல்லாம் சிரிட்டுலாம் நான் பயந்த மாதிரி எல்லாம் நடிச்சு விக்னேஸ்வரன்லாம் அழலாம் வச்சிருக்கேன். சிலம்பாட்டம் ஷூட் முடிச்சுட்டு வருவார். ஈவினிங் மேலே உட்காந்து எங்களோட சாங் பண்ணுவார். ஸோ அப்படிதான் ஆயம்ம குத்து டான்ஸர் அந்த சாங் பண்ணோம். நம்ம பாட்டே நம்ம போய் நோண்டும் போது அதனால தான் என் பாட்டை நான் மியூசிக் பண்ணது மாதிரி திரும்பி போய் கேட்கவே மாட்டேன்.